சாதாரண இடம் மாதிரி இருக்கு. அப்படியே எட்டி பார்த்தா வந்து எங்கேயோ போய் சறுக்கிட்டு கீழே போகணும் போல. ஜாக்கிரதையா தான். நீ தானே ஆசைப்பட்ட போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நார்மலான ஒரு ரொட்டீன் vlog இல்லாமல் ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் vlogோட நிறைய வந்து பார்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமு. வெளியிலேருந்து அந்த கார்டனிங்லாம் வந்து ஜஸ்ட் அப்படி சுற்றி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். டைம் இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நான் இந்த மாதிரி நிறைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப லென்த்தாக இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வரும். அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதான் வந்து மெயின். ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் vlog அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தால் பெருசாக நல்லா இருக்காது. செலக்டடாக பார்த்து நான் சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன காய்ப்பா? அது ஏதாவது விஷக்காயா இருக்குமோ? டைமுக்கு ரீச் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இன்னும் வந்து டைம் இருக்குது செக்அப் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் சும்மா நடந்தாலே இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே பொறுமையாக வந்து சுற்றி நடந்து வந்துட்டோம். வெயில் இருக்குது, பட் வந்து சூடாக இல்லை. மாதிரி சில்லுன்னு சேர்ந்த மாதிரி வந்து ஒரு வெயில். சரி போயிடலாம். ரொம்ப தூரம் நடந்து பார்க்கறதுக்கு வந்து நார்மலான இடம் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மலையோட பள்ளம். ஐயோ, ஸோ சாதாரண இடம் மாதிரி இருக்குது. அப்படியே எட்டி பார்த்தா வந்து எங்கேயோ போதுங்க சறுக்கிக்கிட்டு கீழே போகணும் போல். ஜாக்கிரதையாக தான் வந்து போகணும். அப்புறமா இதில் கொஞ்சம் கூட அந்த கம்பியே இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்படியே எட்டி பார்த்தோம்னா அது எங்கேயோ போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் 2-3 இடம் வந்து பிளான் பண்ணோம். வயநாடு போயிருக்கோம், மூணார் வந்து போனதில்லை. சரி மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் வந்து ட்ரிப்பு. அவங்களுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குட்டி குட்டியாக கவர் பண்ண முடியுமோ, ஸோ ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எங்கே இருக்குது பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட். வந்ததும் படுத்துட்டிங்களா? ஸோ வந்ததும் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூம்லேருந்து வெளியில் அந்த வியூ பாயிண்ட்டே அவ்வளோ நல்லா இருந்தது. வெளியில் 2 சேரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நல்லா சூடாக அந்த இடத்துல உட்காந்து காஃபி குடிக்கும்போது ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்டே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து போகிறோம். ஸோ எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு டைம் எங்கே போனாலும் நம்ம வீடியோ பேசும்போது தான் எக்ஸ்ட்ரா வந்து சவுண்ட் கேட்கும். ஓகே ஃபைன். இப்போ எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். மார்னிங் சீக்கிரமே கிளம்புறேன். இன்றைக்கி வந்தது கொஞ்சம் லேட்டுன்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்புனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிளம்பிட்டோம் சுற்றுறதுக்கு. பார்த்தீங்கன்னா கார்னா கூட இதுவாக இருக்காது, ஆட்டோனா அப்படியே வெளியில் வெதர்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டுன்னு. ஓகே
பாயிண்ட்டு. நாங்கள் இங்கே இறங்கியிருக்கோம். ஏதோ வியூ பாயிண்ட்டு நாங்கள் கேக்கா இருக்கேன். பாருங்களேன் பாத்தீங்கன்னா சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இது. திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கிரீன் கேக் அப்படியே வெட்டி வச்ச மாதிரி அப்படியே போட்டோ எடுக்கலாம். அண்ட் போகிற வழியிலே ஹாட் ஏர் பலூன் இருந்தது. பட் இது ரொம்ப லாங்கெல்லாம் போகாது. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ரோப் இருக்குது. ஜஸ்ட் ஓரளவுக்கு ஒரு ஹைட் வந்து போகும் அப்படின்னாங்க. பட் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு. இந்த ட்ராவலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது இவங்க போயிட்டுருக்காங்களே இந்த ரைட் தான். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பார்க்க பயமாக இருந்தது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேரால் வர முடியாது. பிரணவ் வந்து தனியாக இருப்பான். ஏன்னா அந்த சுற்றி அந்த இடம்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருந்தது. அதனால் வந்து சாய் வரல அப்படின்ட்டாங்க. அண்ட் வந்து நான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். பட் இந்த முன்னாடி போனவங்களை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது. ஐயோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சருக்கு போகிறாங்க. வேம்பரசி நீ பறந்துடாத. இன்னும் ஹூக்கு தான் போடுறாங்க, இன்னும் இழுக்கல. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கூட ஆக்சுவலாக தெரியலங்க. ஏன்னா வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாஃபில் ஸ்டாப் பண்ணி கீழே வந்து விட்டாங்க. அண்ட் வந்து செகண்ட் டைம் ரொம்ப ஹைட்டில் போகும். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கட்டத்தில் ஆக்சுவலாக மேலேருந்து கீழே பார்க்கும்போது பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சும் இருந்தது, அப்படி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் யாராவது கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ரைன் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. மேபி பயமாகவே இருந்தாலும். வேற லெவல். என்ன பயமா இருக்கா? இதெல்லாம் தேவையா உனக்கு? வேற லெவல். இரு வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். அவ்வளோதான், நிறுத்திடுவா. பயமா இருக்கா? பயப்படாத, பிடிச்சுக்கோடா. நீ தானே ஆசைப்பட்ட, போ. என்ன சத்தமே இல்ல, என்ன சத்தத்தேக்க? என்ன சத்தம்?
இந்த வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து ரைட் போடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் தான், கேரளா ஃபார்ம்ஸ் ஆயுர்வேதிக் சூப்பர் மார்க்கெட். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து ஜீப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வரைக்கும் இருந்திருப்போம். இன்னொரு ஃபேமிலி எங்களும் வந்திருந்தாங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஆயுர்வேதிக் பொட்டானிக்கல் ஃபார்ம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நம்ம பார்க்காத செடியெலாம் வந்து இங்கே காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஏலக்காய் செடி நான் பார்த்ததே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே அந்த வேர்க்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தரைக்கும் அந்த தண்டுக்கும் சென்டர். ஸோ அந்த இடத்துல கீழே தரைக்கிட்ட தான் வந்து அந்த ஏலக்காய் வந்து வருமா. ஆக்சுவலி அந்த செடியை நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காடுமனை ஏலக்காய் செடி தான். காய் இருக்கு, மரம் இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்ததே இல்லைப்பா. இதுதான் மெடிசின் வருது. இதுக்கு நம்ம பாடி கிடக்கிற கெட்ட கொழுப்பினை கலையதுக்கு கொலன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முட்டுக்குள்ள பெயின் முடியலையா ஹேர் ஆயிலுக்கு யூஸ் ஆகும். மசில் ஸ்ட்ரென்த் கூட்டிடும், போன் ஸ்ட்ரென்த் கூட்டிடும். 18 ஏஜ் வரை பசங்கள் எல்லாம் ஹைட் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. கேரளாவில் இருக்குது. நந்தியார் வட்டம் வந்து 2-3 டைப் இஷ்யூஸ் இருக்குது மெடிசின். சாப்பிட்றதுல சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம நிறைய பொருள் வந்து யூஸ் பண்ணுவோம், பட் வந்து அது செடியா மரமா இல்லை கொடியா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். ஏலக்காய் செடியான வந்து கஸ்தூரி மஞ்சள், ஆக்சுவலாக மஞ்சள் பார்த்துருப்போம், கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இந்த பிங்க் கலர் பூ இருக்கு இல்லையா, இந்த செடி தான் வந்து கஸ்தூரி மஞ்சள். இதே மாதிரி வந்து பைனாப்பிள்லாம் கூட நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இந்த இன்சுலின் பிளான்ட்லாம் ரொம்பவே புதுசாக இருந்தது. உங்களுக்கு மாதிரி பார்க்க இது இங்க இடத்துல மட்டும் வருது ஃப்ளவர். டோர்சி ஜிஞ்சர் லில்லி. இந்த ஃப்ளவர் வந்து இங்கே மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் யாராவது இதே மாதிரி ஃப்ளவர் பார்த்துருந்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நான் நிறைய ஃப்ளவர் கார்டன்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஃப்ளவர் பார்த்ததில்ல. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான் என்னென்ன எப்படி நமக்கு எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த கல் வாழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் அவ்வளோதான் வருமா அந்த மரம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வெரைட்டிஸ் ஆஃப் துளசி செடி வந்துருக்கு. 7 வகையான துளசி செடி இருக்குது. ஸோ ஒவ்வொன்று என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி துளசிலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் வந்து அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, ஸோ அது அந்த பிளான்ட் இந்த மாதிரி ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வாழைத்தரை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூ வந்து கீழே இருக்காது. அந்த தாருமே பார்த்தீங்கன்னா கீழே இல்லாமல் மேலே இருக்கும். ஸோ எங்கேயுமே வாழை மரத்தில் வந்து வாழைத்தார் வந்து வளைஞ்சு கீழே தானே வரும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலாப்பில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக மூணார் வந்தீங்க அப்படின்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.